ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரியா பேசுகிறேன். பிரியாஸ் ஃபுட் ஜேர்னிலேருந்து. இன்றைக்கோட நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 மாதம் ஆச்சு. இந்த 2 மாதத்தில் 200க்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அவங்க எல்லோருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட குக்கிங் வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் பண்ணி தான் காட்ட போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாடா, பை பை, டேக் கேர். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் நெய் நல்லா விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் நெய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் கலந்து வச்சாச்சு. இப்போ ஒரு ட்ரேயில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டுட்டு அதை ட்ரே ஃபுல்லாக பரப்பிக்கலாம். நம்ம பரப்பிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய வாய் வந்து நல்லா அகலமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து 1 கப்பு பால் பவுடர் எடுத்துக்கோம். அதுக்காக 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர் எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தண்ணி கரையட்டும். உங்களுக்கு பால் பவுடர் வந்து ஸ்வீட்டாக இருந்ததுன்னா 1 கப்பே போதும் சர்க்கரை. ஸ்வீட் இல்லைன்னா 2 கப்பு தேவைப்படும். இது வந்து பாகு பதத்தில் வரக்கூடாது, கம்பி வரக்கூடாது. சர்க்கரை ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த பால் பவுடர் வந்து இதில் சேர்த்திட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பால் பவுடரில் மைசூர்பா தான் நம்ம செய்கிறோம். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு கரண்டியாக நம்ம நெய் விட்டுட்டு கலந்துக்கலாம். ஒரேடியாக நெய் போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கணும். எந்த அளவுக்கு பால் பவுடர் எடுத்தோமோ அதில் வந்து 1.5 கப்பு தேவைப்படும். நம்மளுக்கு 1 கப்பு பால் பவுடர் எடுத்தால் 1.5 கப்பு நெய் தேவைப்படும். இந்த மாதிரி நெய்யெல்லாம் கலந்து படுற மாதிரி நெய்யெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு கரண்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும். ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து 80s கிட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம அந்த 80s கிட்ஸில் வந்து பக்கத்தில் தாத்தா கடையோ பாட்டி கடையோ அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அப்போல்லாம் வந்து 50 பைசாக்கு ஒரு பால்கோவா விற்பாங்க. அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், நம்ம கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது ரெடி ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா, ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இப்படி விட்டுட்டு நம்ம வந்து இதை கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டி பார்க்கணும். உருட்டி பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது, பிசு பிசுன்னு நம்ம கையில் ஒட்டக்கூடாது, நல்லா உருண்டு வரணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி உருண்டையாக வரணும். அப்புறம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப விட்டிங்கன்னா அப்புறம் கடிக்க முடியாது இது பீஸ் போடும்போது. இப்போ ஒரு ட்ரேயில் நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி எல்லாம் சமமாக இருக்கிற மாதிரி எல்லா பக்கம் ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்படி மேலே இப்படி பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக ஒரு நெய் விட்டுட்டு நம்ம விட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப வெதுன்னு இருக்கும் பார்த்திங்களா? அந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆறக்கூடாது, கொஞ்சம் அப்போ தான் பீஸ் போட முடியும். கொஞ்சம் வெதுன்னு இருக்கணும், அப்போ தான் பீஸ் போட முடியும். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்து அதில் நம்ம இப்படி கமுத்தி போட்டுக்கலாம். இப்படி தட்டினாவே விழுந்துடும். பாருங்கள், சூப்பரான மைசூர்பா பால் பவுடரை வச்சு மைசூர்பா நம்ம செஞ்சாச்சு. இதை வந்து நம்ம இப்போ பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம், ஸ்கொயரு அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த சைட்லையும் கட் பண்ணிக்கலாம்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. உங்களுக்கு இது பாருங்கள், மைசூர் பாவு மாதிரியே சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பாய், டேக் கேர்.